ஓம் பங்கார் அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம தமிழ்ச்செல்வி ஒரு முறை மதுரை மாவட்ட கூட்டம் நடந்திருக்குது, பொறுப்பாளர்கள் கூட்டம். அது அந்த இடத்துல அம்மாவுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்குறாங்க. அது கடலுக்கு நடுவில் அம்மா நிற்கிற மாதிரி, அலைகளெல்லாம் அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஓவியம் வரைஞ்சி அந்த ஃப்ளெக்ஸு அங்கே இருக்குது. கூட்டம் நடக்க நம்ம அந்த ஃப்ளெக்ஸை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன அற்புதம் நடக்குதுன்னா, நம்ம பங்கார அம்மா மேலே சவரில் தண்ணி விழுகிற மாதிரி மழை விழுகுது. இந்த கூட்டம் நடக்கிறது வெட்ட வெளியில் தான் நடக்குது, கட்டடத்துக்குள்ளே நடக்கலை. அவங்க சுற்றி முற்றியும் பார்த்தா எங்கேயுமே மழை இல்லை. ஆனால் அந்த ஃப்ளெக்ஸை பார்த்தா அம்மா அந்த ஃப்ளெக்ஸில் அம்மாவுடைய உருவத்தின் மேலே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி 2-3 தடவை அந்த காட்சி அவங்களுக்கு கிடச்சிருக்குது. 3ஆவது தடவை பார்க்கும் பொழுது தான் அந்த காட்சி நின்று போச்சு, மழை பெய்யல. இன்னொரு அதிசயமாக அம்மா நம்மளுக்கு இந்த காட்சியை கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, இந்த கூட்டம் முடிஞ்ச 3ஆவது நாள் இருந்தங்க மதுரை அப்போ மழை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. தொடர்ந்து 10 நாள் நல்ல மழை பெய்து மாவட்டம் செழிப்படைந்தது. சக்திகளே, எப்படி பாருங்கள், அம்மா அங்கே இதோட முக்கியமான ஒரு விஷயம், இவங்க ஆரம்ப காலத்தில் நர்ஸு ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது வேலைக்கும் போயிட்டாங்க. அந்த மாதிரி பேரில் எல்லாம் காலையில் 7 மணிக்கெல்லாம் இவங்க வேலைக்கு போகணும் அல்லவா. இவங்களுக்கு மந்திரம் படிக்கணும்னு ஆசை. மந்திரம் புஸ்தகத்தையும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மந்திரம் எப்படி படிக்கணும்னு என்ன எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த 1008 மந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னால் முதல் 100 மந்திரத்தை படிச்சுடுவாங்க. படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் அந்த 100லேருந்து 200 மந்திரத்தை படிப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 100 மந்திரம். இப்போ இந்த 1008 மந்திரத்தை படித்து முடிக்கிறவங்களுக்கு 10 நாள் ஆகும். அப்படித்தான் இவங்க படித்து முடித்தாங்க. இப்படி தன்னால் முடிந்த அளவு எப்படி முடியுதோ அந்த மாதிரி இவங்க தன் பக்தியை அம்மாவிட்ட செலுத்தி அம்மாவின் அருளை பற்றார்கள். சக்திகளை அதைத்தான் அம்மா என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. உள்ளன்போடு உண்மையாக உன்னால் முடிந்த பணியை செய். அவ்வளோதான் சக்தியில். உள்ளன்போடு உண்மையாக உன்னால் முடிந்த பணியை செய் அப்படின்னு நம்ம அது இப்போ தான் என்னுடைய அருணி எளிமையாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி எங்கள் பகுதியில் ஒரு பெண், அவங்களுக்கு 2 பெண் குழந்தை, ஆண் குழந்தை வேண்டுமென்ற ஆசை. அப்போ அது கருவுற்று இருந்தார். நான் சொன்னேன், நீ தினமும் 1008 மந்திரம் படியுமா, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி சொன்னேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அம்மா இல்லைங்க ஐயா, நான் 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். அதனால் எனக்கு மந்திரம் சரளமாக படிக்க தெரியாது, எழுத்து கூட்டி தான் படிப்பேன். இப்போ ஓம் சக்திங்கிறத ஓம் ஓம் சாயக்தி சக்தி, ஓம் சக்தி, அப்படி தான் எனக்கு படிக்க முடியும் அப்படின்ச்சு. அதனால் என்ன ஒரே நாளில் அந்த 1008 மந்திரத்தை படிக்க முடியாதுங்க, அப்படி படிக்கணும் எனக்கு 15 மணி நேரத்துக்கு மேலே ஆகு அப்படின்ச்சு. அந்த பொண்ணே சொல்லிச்சு, நான் பாதியாக படிக்கிட்டுங்களா, இன்றைக்கு பாதி நாளைக்கு பாதி இப்படி படிக்கிட்டுங்களான்னு கேட்டது. படியுமா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணு முதல் 504 மந்திரம் படித்து முடிச்சிரு. அடுத்த நாள் மீதி 504 மந்திரத்தை படித்து முடிக்கும். இந்த முதல் 504 மந்திரத்தை படிக்கிறது இல்லைங்களா தினமும், அதுக்கு 6 மணி நேரம் ஆகும். ஏன்னா எழுத்து குடித்தான்னு படிக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னால் முடிஞ்சதை உள்ளன்போடு உண்மையாக செஞ்சதுங்களா, அது எதிர்பார்த்த மாதிரியே ஆண் குழந்தை பிறந்தது. இப்பொழுது நலமாக இருக்கின்ற சக்திகளே, எப்படி பாருங்கள். ஓம் பங்கார் அடிகளே ஓம்.